நான் சீரியஸாக நினச்சது உண்டுங்க. அதாவது நமக்கு என்ன ஜஸ்ட் 1,30,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் தானே இருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வர மாதிரியான அவ்வளோ சப்போர்ட், லவ் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. பட் அந்த என்னோடய நினைப்பை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க. நான் போன வீடியோ போட்டிருந்தப்போ எல்லாரும் பார்த்துட்டு அக்கா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானும் என் குழந்தையும் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் சாரி, உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியல. ஒரு நாள் சென்னையில் நம்ம மீட்டப் வைக்கலாம், எல்லாரும் ஒன்றா ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் வந்து. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சென்னையில் மீட்டப் வைக்கலாம். அப்போ எல்லாரும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அவள் போனதுக்கப்புறம் நைட்டு நான் டின்னர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஏதாவது செய் அப்படின்னா, சரி சப்பாத்தியும் சிக்கனும் செய்யட்டா அப்படின்னா, சிக்கன்லாம் வேணாம், நான் வந்திருக்கேன்லாம் எதுவும் ஸ்பெஷலாக எடுக்காத, நீ வந்து நார்மலாக என்ன செய்கிறியோ அதே செய்ய, சப்பாத்திக்கு என்ன வீட்டில் செய்வோமோ அது மட்டும் செய், ஸ்பெஷலாலாம் எனக்கு கவனிக்காதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தே அவன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டா. அவள் சமைக்கும் போது பொதுவாக எனக்கு இந்த பாத்திரங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. எனக்கு இந்த பாத்திரம் வேணும், அந்த பாத்திரம் வேணும். சின்ன வயசுலலாம் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு சில வீட்டுக்கு போயிட்டு இது எங்கள் வீட்டு டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொக்கிஷமாக அது மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் புத்தியோடு நான் பொழைக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த பாத்திரம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. இது என்னென்னா வந்து நிறைய அந்த ஹனிகோம் டிசைனில் வந்து இது இருந்தது. என்னடி நான் அவகிட்ட கேட்டேன், அவள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். என்ன இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி நீ மட்டும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஒட்டவே மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொல்லி நான் தாளிச்சு விடும்போது கேட்டேன். அப்போ சொன்னேன், நீ கொஞ்சம் கண்ணை நல்லா ஊற்று பாரு, அது வந்து அயன் கேஸ்ட் அப்படின்னு. வெளியே சில்வர் இருக்குது அப்படின்னா அதாவது வணக்கிற இடம் மட்டும் உள்ள அயன் கேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஹனிகோம் டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவள் தான் சொன்னால், இது வந்து அயன் கேஸ்ட்டுங்காட்டி நல்லா ஹீட்டு வந்து சீக்கிரமாக அப்சர்வும் ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் அடி பிடிக்காது. இந்த மாதிரி ஹனிகோம் டிசைனில் போடும்போது நான்ஸ்டிக் மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹீட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்கும். கேஸு, அவன், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இது வந்து சாட்டே பண்ணுறதுக்கு, ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சமான ஆயில் யூஸ் பண்ணியே இது நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் இது எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த கிரேவிஸ் செய்கிறது, கரீஸு, சாஸஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். 2.4 லிட்டரு 24 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து டயாமீட்டர் வரும். கேஸ் ஸ்டவ்வில் வைக்கலாம், இண்டக்ஷனில் வைக்கலாம். குக்கிங் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஓகே. 3 லேயர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரைப்ளை ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு லேயரு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபார் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஹீட் வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறதுக்காக. லேயர் 3ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வந்து மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஹனிகோம் ஹெக்ஸா டிசைன், யூனிக்கான ஹனிகோம் ஹெக்ஸா டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க பாத்திரம். சூடும் வந்து ஹேண்டில்லையும் சரி அந்த மூடிலையும் சரி அது பிடிக்கவே இல்லை. 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. PFOA ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு இப்போ குத்துறேன்ல, இது மட்டும் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் அது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப அந்த மரக்கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி மைல்டு சோப் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை வச்சு தொடச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த அகாராவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இந்த கடாய் ஹனிகோம் கடாய் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் இது வீட்டுக்கு ஒன்று வாங்கலான் இருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ பெரிய உலகத்தில் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன இடம் கூடவா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வீடு தேட ஆரம்பித்தேன். நிறைய இடங்களில் ஹாஸ்டல் தேடினேன். ஹாஸ்டல் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நான் இருக்கிற நிலைமைக்கு வந்து ஒரு பேசிக் ஹாஸ்டல்லே வந்து என்னால் கொடுத்து சர்வே பண்ண முடியுமான்னு தெரில. ஆஃபீஸில் 10 rupeesக்கே வந்து டிஃபன் கிடைக்கும், 10 rupeesக்கே மீல்ஸ் கிடைக்கும். அதனால நான் வந்து சரி ஓகே, எப்போ சாப்பாடு 2 வேளை கிடைக்குது, மீதி ஒரு வேளை சாப்பாடு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு தங்குறதுக்கு மட்டும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடினேன். அங்கே இருக்கிற பேச்சுலர் பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். ஒரு சில ரொம்ப தூரமாக இருக்குது, உங்களால் அங்கே இருக்க முடியுமான்னு தெரிலன்னு பேசும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஓகே இன்னொரு ஆள் நம்ம என்ன உள்ளே எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இதுலையோடு அவங்க சொன்னங்காட்டி எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் வந்து நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குறீங்களா, ஆனால் நீங்கள் தங்க முடியுமான்னு அங்கே தெரியல, நாங்கள் 3-4 பொண்ணுங்க ஒன்றா ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், அது உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னா. பரவாயில்லம்மா, என்னாச்சு, எதுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க அக்கா இல்லைக்கா அது கோவமாத்து பக்கத்தில் இருக்குது, உங்களால் முடியுமா ஸ்டே பண்ணுறக்கு அப்படின்னாங்க. ரெண்ட்டு கேட்டேன், ஜஸ்ட் 1500ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என் நிலைமைக்கு
சரி இதுதான் என்னால் முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அவங்களோட போய் ஸ்டே பண்ணேன். இது ஒரு கூவமாத்துக்கு பக்கத்தில் இருக்கலாம். இங்கே ஃபேன் கூட உருப்படியாக ஓடாமல் நைட்டெல்லாம் வேர்த்து ஒழுகி ஒரு என்ன சொல்கிறது அப்படியே லங்ஸ் எல்லாம் அடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரலாம். கொசு பயங்கரமாக கிடைக்கும். கூவம் பயங்கரமாக ஸ்மெல் இல்லை, பட் ஸ்டில் அந்த ஸ்மெல் வரும், அந்த ஹாட் ஸ்மெல். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, அந்த போர் பைப்பில் தான் தண்ணி அடிக்கணும். ஆனால் அதுலேருந்து பார்த்திங்கன்னா வர்ற தண்ணி ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். அதில் தான் வந்து நம்ம குளிக்கணும், புழங்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நான் லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு முடிவெடுத்துட்டேன். யோசிக்கலாம் இல்லை. ஏன்னா அதோட ரெண்ட் வந்து 1500, விச் இஸ் என்னால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ண முடிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஹாஸ்டல் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. என்னால் அது அஃபோர்ட் பண்ண முடியல. என்னால் இது மட்டும்தான் முடியும்னு என் மனசுக்கு நல்லா தெரிஞ்சங்காட்டி வீட்டில் எல்லோரும் திட்டினதையும் மீறி சரி ஓகே நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து என்னோட டிக்னிட்டிக்காக, என்னோடய மரியாதை, ப்ளஸ் வந்து என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறதெல்லாம் சில லக்ஸூரியஸ் திங், இல்லை வந்து என் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கணும், என் பையன் வந்து இப்படி வாழணும், அவனுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் இப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது இந்த டார்க்னஸ், இந்த ஒரு என்ன சொல்கிறது வறுமைன்னு சொல்லலாமா, வறுமை கூட ரொம்ப ஓவரான வேர்டு தான், அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம கிரெடிட் கார்ட்லையாவது சர்வே பண்ணிகிட்ருக்கோம், அது கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம், அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு ரீசனும் வந்து என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டு வந்து நிறைய ரீசன் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு சீக்ரெட் என்னென்னா, அவங்க வேர்ல்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க வந்து என்னை தூக்கி விடுவாங்கன்னு நான் உடஞ்சி உட்காரல. அஃப்கோர்ஸ் ப்ரோக் ஆனேன், அதுக்கப்புறம் டயர்டானேன், பயந்தேன், பட் நானே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா. ஸோ உங்களுக்கும் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே உடஞ்சி போயெல்லாம் உட்காந்துடாதீங்க. ஏன்னா வந்து நாமளே தான் தூக்கி விட்டுக்கணும். ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன மாதிரி, நம்ம பேசுகிறது யாருக்குமே கேட்காத மாதிரி, ரொம்ப இன்விசிபிளாக நம்ம வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு புயல் வரும்போதும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் இருக்கும் இல்லையா, அது எப்படியாவது அந்த டார்க்னஸ்லேருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான். இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போகணுன்னா இந்த வேறு விதை மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரியும் அப்படிங்காட்டி இன்னொரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பூ பார்த்துருக்கீங்களே, அது எவ்வளோ அழகாக பிளாசமாக அப்படியே மனமாக இருக்கும். ஆனால் அது வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ இருட்டுக்குள்ளே அது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். அந்த கஷ்டத்தை மீறி தான் அதை வெளியே வந்து அழகாக நம்மக்கிட்ட வந்து பார்க்குறக்குது. ஆனால் நம்ம பார்த்து என்ன நினைப்போம், வெளியே ஒரு பூவை பார்த்தோன்னா சரி இந்த பூவை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பூவாக கூட பிறந்திருக்கலாம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும்ல. அந்த ஒரு சின்ன பூக்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்போது மனுஷங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிவாங்க. நீங்கள் முயற்சி எடுத்து முன்னேறிவாங்க, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து என்னோடய பிகினிங் தான், இன்னொரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள்கான பிகினிங். ஆனால் இது ஒரு எண்டிங்காக நான் நினைக்கல. அப்படியே முடங்கி போயிடுவேணும், இதே கூவமாத்து பக்கத்தில் தங்கிடுவேணும் அப்படிங்கிற பயம் எல்லாம் வந்து எனக்கு வரல. ஏன்னா நான் மீண்டு வந்துடுவேன். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஸோ என்னால் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணால் என்னால் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட ஒரு 1 or 2 days வந்து என்னால் ஸ்டே பண்ண முடியும். பட் அதை வச்சுட்டு நான் கடனை அதிகமாக ஏற்றிட்டு என் குழந்தை கூட வந்து அவனோட ஃப்யூச்சரை என்னை நம்பி இருக்கும்போது நான் அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறையில் இந்த லேவிஷானது அடிக்கடி என்ன சொல்கிறது லேவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கெல்லாம் நான் வந்து விரும்பலை. என்ன ஒரு லைஃப் ஸ்டைல், சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க, ஏதாவது சேத்துல இல்லை வந்து குளிச்சு விட்டுட்டு தண்ணி ஈரம் பட்டாலே வந்து கால் குந்தி குந்தி வச்சு நடப்பேன், நீ எல்லாம் இதுக்கு போய் இந்த கூவாத்து பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அம்மா திட்டுவாங்க. நான் பர்சனலாக நான் வளர்ந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என் அம்மாவோட குழந்தை இல்லை, நான் வளர்ந்துட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என் பையனுக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சங்காட்டி எனக்கு அது ஒரு வகையில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபீல் குட்டாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு என் பையன் யோசிப்பான்ல, ஃபினான்ஷியலாக அவனுக்கு ஏதாவது கம்மியாக சிச்சுவேஷன் லோ ஆகும்போது அவன் யோசிப்பான்ல, அம்மா எல்லா சூழ்நிலையிலும் சர்வைவ் பண்ணி வந்தாங்கல்ல, அவங்களோட குழந்தைய காப்பாற்றினாங்கல்ல, அது மாதிரி நானும் என் குழந்தைங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி லைட்டாக அவனுக்கு வந்தால் கூட இதுதான் என்னோட சக்ஸஸ். இந்த கூவமாத்து பக்கத்தில் கூட நான் தங்கியிருக்கிறது. பிகாஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 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 வீடியோவாக விலாகாக ஃபைல் பண்ணி வைக்கிறது வந்து நாளைக்கு என் குழந்தை பார்த்து கூட அவன் அதுலேருந்து கற்றுப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட், மோட்டிவ் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். பார்ப்போம் அவன் ஃப்யூச்சரில் எப்படி வரான்னு தெரியல, கஷ்டம் புரிஞ்சு வர்றாரான்னு தெரியல.
இது எல்லாத்தையுமே புரிய வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா அம்மா அப்பாவும் யோசிக்கிற மாதிரி என்னோடய ட்ரீமாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா விடுங்க. எவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து கடவுள் நம்மக்கிட்டேயே விளையாட முடியும், போர் அடிச்சிடும்ல. அவரும் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பார். அதனால் ரிலாக்ஸாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. என் வீடியோ பிடிச்சதுன்னா, பிடிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. சம்பிரதாயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவும் பாருங்கள். ஓகே, பை.